தேர்தலுக்கு முன்பும் விஜய் முதல்வரான பிறகும் தமிழக வெற்றிக் கழகம் சமூக வலைதளங்களில் பல பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக தி ஹிந்து ஊடக நிறுவனம் ஆதாரத்துடன் விமர்சித்துள்ளது. தவேகாவில் 25க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக தகவல்கள் பரவின. ஆனால் சங்கராபுரம் பொது தொகுதியில் மட்டுமே தவேக சார்பில் தலித் வேட்பாளர் நிறுத்தப்பட்டதாகவும் அவரும் தேர்தல் முடிவில் 3ஆம் இடமே பிடித்துள்ளார் என்றும் தி ஹிந்து நிறுவனம் அம்பலப்படுத்தியிருக்கிறது. தவேக வேட்பாளர்கள் பலரும் ஏழைகள் என்றும் டீக்கடை உரிமையாளர், ஆட்டோ ஓட்டுநர் போன்றோர் எம்எல்ஏ ஆகியிருப்பதாகவும் செய்தி பரப்பப்பட்டது. கூடவே தவேக வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் பட்டப்படிப்பு முதல் PhD வரை படித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதுவும் உண்மையில்லை என்பது தவேக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மூலமே தெரியவந்துள்ளது. முக்கியமாக தவேக ஆட்சியில்தான் முதல் பெண் அமைச்சர் பொறுப்பேற்றதாக பகிரப்படும் தகவல்களும் அடிப்படை அறமற்றது என தி ஹிந்து ஊடகம் விமர்சித்துள்ளது. முக்கியமாக விஜயின் முதல்வர் இருக்கையில் வெள்ளை டவல் இல்லை என்பது ஏற்கனவே கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் கடைபிடித்த நடைமுறைதான் என்பதையும், முதல்வர் அறையில் அமர்ந்தபடியே விஜய் உணவு சாப்பிடுவதாக வெளியான புகைப்படம் AI மூலம் உருவாக்கப்பட்டது என்பதையும் ஹிந்து ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேபோல் தவேக தொடர்பான பெரும்பாலான செய்திகளிலும் பொய்யான தகவல்கள் இணைக்கப்படுவதாக தி ஹிந்து ஊடகம் ஆதாரங்களுடன் விமர்சித்துள்ளது.